மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் திமுகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் அதிமுக தாவேகா கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம் என்று வெளியாகியுள்ள தகவல் தான் தமிழக அரசியல் களத்தில் இன்றைய பரபரப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக நேற்று பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டன. பெரும்பாலான கருத்து கணிப்புகளின்படி தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் அதிக இடங்களை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணி அதிகபட்சமாக 145 முதல் 160 இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா மற்றும் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தாவேகா முன்னிலை வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் திமுகவிற்கு பெரும்பாலான இடங்கள் கிடைக்காவிட்டால் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முன்பாகவே இரு கட்சிகளும் கூட்டணி குறித்து பேசி வந்ததாக கூறப்பட்டது. ஆனால் அதற்கான சூழல் அமையவில்லை. தற்போது அதற்கான சூழல் ஏற்பட்டால் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தாலும் ஆச்சரியத்திற்கு இல்லை என்று சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.